நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்துல சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில என்ன நிலையில இருக்குதுங்கிறத அறிந்து கொள்ள சில வேத பகுதிகளை பார்த்தோம். இன்றைக்கு நாம சத்தியத்திற்குரியவர்களாக இருக்கிறோமாங்கிறத அறிந்து கொள்வதற்காக சில வேத பகுதிகளை பார்க்க போறோம். அதற்குரிய வேத வசனம் 1 யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம். 1 John chapter 3 verse 19. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். இந்த வசனத்துடைய துவக்கத்துல இதனாலேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இதன் பொருள் நமக்கு திறம்பட விளங்கும். இந்த வசனம் என்ன சொல்லுது? இதனாலே நம்ம சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து கொண்டு தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை நிச்சயப்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லியிருக்கு. இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட 18வது வசனத்துல பார்க்கும்போது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு தான் 19வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து கொள்ள நம்ம இடத்துல எந்தபடியான அன்பு நிலை கொண்டிருக்கிறதுங்கிறத நிதானித்து பார்த்தோம்னாலே புரிஞ்சிடும். ஏன்னா இந்த உலகத்துல அநேகர் வசனத்தினாலும் நாவினாலும், அதாவது வாய் வார்த்தையினால அன்பை வெளிப்படுத்துறதுல மிகவும் திறம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. நம்மை சுற்றி இருக்கிற அநேக உறவுகளை நாம பார்க்கலாம். அவங்க எல்லாருமே வாயின் வார்த்தைகள்ல நம் மீது இருக்கிற அன்பை அழகாக விவரிப்பாங்க. அந்தபடியா ஒருத்தர் பேர்ல இருக்கிற அன்பை வாயினால மாத்திரமே சொல்லிட்டு இருக்காம அதை செயல்லையும் காண்பிக்கணுங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு தெளிவா காண்பிக்குது. கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்போ நாம நம்முடைய செய்கைகள்லயும் உண்மையாகவும் அன்பு கூறாம ஏதோ இடத்துல தவறுகிறோங்கிறத இந்த வசனம் தெளிவாக காண்பிக்குது. நாம் பார்க்கும் உறவுகள் நம்ம இடத்துல சொல்லும் வார்த்தைகளை வைத்து நம்ம அந்த அன்பை நம்புறோம். ஆனா நம்மை படைத்த தேவன் நமக்காக இந்த பூமியில மனுஷகுமாரனா வந்து கிரியைனாலும் உண்மைனாலும் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதமா தம்மை தாமே நமக்காக சிலுவையில ஒப்பு கொடுத்துக்கிறாரு. அந்த மெய்யான அன்பை அவர் சிலுவையில செய்து முடித்த காரியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த அன்பை நாம உணர்ந்து கொள்கிறது இல்ல, இந்த உலகம் காண்பிக்கிற பொய்யான அன்பை நம்பி அதன் பின்னாடி போய்கொண்டிருக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அப்படியாக ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறவர்களாக உலகத்தார் மாறி போயிட்டாங்க. அந்தபடியாக தான் நாமும் காணப்படணுமா? நாம சத்தியத்துக்குரியவர்கள் என்று நிச்சயித்துக் கொள்ள நம்முடைய இருதயத்துல தேவ அன்பானது காணப்படணும். அவர் எப்படி கிரியைகள்னால தம்முடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்தினாரோ அந்தபடியான அன்பு நம்மிடத்துல காணப்படும் போது நாமும் அவருக்குரியவர்கள், அதாவது சத்தியத்துக்குரியவர்கள் என்று நிச்சயித்துக் கொள்ள முடியும். நம்ம இடத்துல இருக்கிற அன்பு வசனத்தினாலையும் நாவினாலையும் மாத்திரம்தான் இருக்கா, உண்மையாகவே இல்லையான்னு நம்ம யோசிச்சோம்னா அதை நம்ம சில காரியங்கள் வைத்து நிதானித்து பார்க்கும் போதே தெரிந்து கொள்ள முடியும். உதாரணமா சொல்லணும்னா, நம்ம இடத்துல நம்முடைய பேச்சை கேட்டு யாராவது நடக்கலன்னா அவங்க மேல கோபம் வரும், இல்லைன்னா வருத்தம் வரும். இந்தபடியா நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஏன் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பேச்சை கேட்கலன்னா எந்தபடியா கோவப்படுறாங்க, இல்ல வருத்தப்படுறாங்க, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இமோஷனுக்குள்ளாகிறாங்க. ஆனா நம்மை படைத்த தேவன் நாம அநேக முறை அவரை விட்டு வழி விலகி போய் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போதும் அவர் நமக்கு சத்திய வார்த்தைகளை எழுதி கொடுத்து அதன்படி நடக்க காண்பித்தும் அதன் வழியில நடக்காம நம்முடைய போக்கில போகும்போது அந்த கீழ்ப்படியாமையை பொறுத்து கொண்டு நாம மனம் திரும்புவோங்கிறதுக்கு நிதானமா காத்திருக்கிறார் இல்லையா? அப்படியான காத்திருத்தல் நம்ம இடத்துல காணப்படுதா? அந்தபடியாகவும் சரி, இல்ல நாம யார் இடத்துலாவது இருந்து எதையாவது எதிர்பார்க்கும் போது அதை நமக்கு அவங்க செய்யாமல் இருக்கும் போது நம்ம இடத்துல இருந்து மெய்யான அன்பு பிரதிபலிக்காது. ஆனா தேவன் நம்ம இடத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மை நேசிக்கிறவரா இருக்கிறாரு, நம் மீது கண்ணோக்கம் உள்ளவரா இருக்கிறாரு. இந்தபடியான மெய்யான அன்பு நம்ம இடத்துல காணப்படுதா? அந்த தேவ அன்பை நாம் எல்லா இடத்துலயும் பிரதிபலிக்கிறோமா? அப்படி இருந்தோம்னா நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று நாம் நிச்சயித்துக் கொள்ள முடியும்.
இப்படி நாம அன்பு கூறுவது வெறும் வாயின் வார்த்தைகள்னால மாத்திரம் இல்லாம உண்மையாக செயலினால பிரதிபலிக்கும் போதே சத்தியத்திற்குரியவர்கள் என்று நாம அறிந்து கொள்வதற்காகவே வேதமானது அன்பை பிரதானப்படுத்துது. இந்த அன்புல மாயமற்றவர்களா இருக்கணும்னு சொல்லுது. எல்லாவற்றை காட்டிலும் அன்பே பெரியதுங்கிறத காண்பிக்குது. அன்பே பிரதான கட்டளையாக இருக்கு. அந்த அன்புல நாம உண்மையா இருக்கும் போது நாம சத்தியத்திற்குரியவர்களாக இருக்கிறோங்கிறத வேத வசனம் மிகவும் தெளிவாக காண்பிக்குது. இந்தப்படியான அன்பே தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளா நாம மாயமற்ற அன்புல நிலைத்திருக்க முடியுமானால் அதுவே நம்மை சத்தியத்திற்குரியவர்களாக காண்பிக்கிறதாக இருக்கு. ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனத்துல பவுலடியார் உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக சொல்லியிருக்காரு. அப்படி மாயமற்ற அன்பு நம்ம ஒவ்வொரு இடத்திலும் காணப்படணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அந்தபடியான மாயமற்ற அன்புல நிலைத்திருந்து கிரியையினாலும் உண்மையினாலும் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய அன்பே மெய்யான அன்பா இருந்து எங்களிடத்திலிருந்து எதுவும் எதிர்பார்க்காம எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்கள் மீது கண்ணோக்கமா இருக்கிறது தகப்பனே. உம்முடைய அன்புல ஒரு நாளும் குறைவில்லாம எங்களை உம்மிடத்துல சேர்த்து கொள்வதற்கு எல்லாவற்றையும் நீங்க செய்கிறத கிரியையினால காண்பிக்கிறீங்க தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளாக அந்த மாயமற்ற அன்புல நாங்க நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, வாயின் வார்த்தைகள்னால மாத்திரம் எங்களுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக அல்ல தகப்பனே. உண்மையாய் உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் இந்த உலகத்துல அநேகருக்கு அந்த மாயமற்ற அன்பை காண்பிக்க கூடியவர்களாய் நாங்க ஒவ்வொருவரும் மாறணும் தகப்பனே. அதன் மூலமாகவே நாங்க சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து எங்களுடைய இருதயத்தை உமக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ள முடியுங்கிறத உம்முடைய வேத வசனங்கள் மூலமாக எங்களுக்கு தெளிவாக காண்பித்த தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த படியான அன்புல நிலை கொள்ள தேவரீர் எங்களை நடத்தி அருளும். அப்படியாய் நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.